நம்பணும் கர்த்தரை. சரி, கடைசியில கர்த்தரை நம்புறான், யுத்தத்துக்கு ரெடி ஆறான் பாருங்க, எதிரிகளை எதிர்த்து போராடுறதுக்கு ரெடி ஆறான். இருந்தாலும் அவனுக்கு இந்த கர்த்தர் செய்வாரான்றது நம்பிக்கை அவ்வளோ இல்லை. போய் 32,000 பேரை திரட்டுறான். எவ்வளோ பெரிய ஆர்மி பாருங்க, 32,000 பேரை திரட்டுறான். கர்த்தர் பார்த்தாரு, 32,000 பேரை அவன் கொண்டு போயிட்டு ஜெயித்துட்டான்னா அவ்வளோதான். 32,000 பேர் இருந்தாங்க, நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு தான் வருமே ஒழிய கர்த்தர் ஜெயித்தாருன்னு அவன் சொல்லவே மாட்டான். இவனே நம்ப மாட்டான். அதனால பயப்படுறவனெல்லாம் வீட்டுக்கு அனுப்பினார். முதல்ல இவனை அனுப்பிச்சிருக்கணும் வீட்டுக்கு. பயப்படுறவனெல்லாம் வீட்டுக்கு அனுப்பினாரு. உடனடியாக 10,000 பேர் காலி, மீதி 22,000 பேர் இருக்காங்க. கர்த்தர் இது டூ மச். ஏன்னா நான் தான் இவனோட இருக்கிறேன், நான் தான் வெற்றியை தரேன்றது இவன் எப்படி உணர்த்துறது? ரொம்ப நம்பரை குறைக்கணும், அப்போதான் இவனுக்கு அந்த புத்தி வரும். சரி, தண்ணி குடிக்க கூப்பிட்டு போ, ஒரு இன்டர்வியூ வச்சிடலான்றாரு. டெஸ்டிங், யாரை செலெக்ஷன் பண்ணலான்னு மிலிட்ரி செலெக்ஷன் நடக்குது. கர்த்தர் பண்ணுறாரு. தண்ணி குடிக்க கூப்பிட்டு போய் இதெல்லாம் தண்ணி குடிங்கன்னு விடுறான் பாருங்க. அதில் பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் எல்லா ஆயுதங்களெல்லாம் இறக்கி வச்சுட்டு தண்ணி குடிக்கிறானுங்க சாவகாசமா, வசதியா. கர்த்தர் சொன்னாங்க, அந்த இறக்கி வச்சவனால முதல்ல வீட்டுக்கு அனுப்பாம, ஆயத்தமே இல்லாதவன் இதனை இறக்கி வச்சுட்டு குடிக்கிறது, யுத்தத்துக்கு வர்ற கரெக்டாக ரெடியாக இருக்க வேணாமா அப்படின்னு போட்டுக்கிட்டே குடித்தவன் யாரு பார்த்தா 300 பேர் இருக்கிறான். ஆபிரகாமுக்கு இருந்தது 312 பேர் இருந்தது போலவே இங்கேயும் 300 பேர் தான். கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் காட்டுறவா, வெறும் 300 பேரை வச்சு ஜெயத்தை தரேன்னு சொல்லி இந்த 300 பேரும் கடைசியில் போய் சண்டையே போடல, சும்மா சலசலப்பாக வச்சே விரட்டி அடித்தார் கர்த்தர். ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவங்க அப்படியே ஓடுறான் பாய்ந்துக்கிட்டு, என்னமோ பெரிய இராணுவம் வந்துருச்சுன்னு அப்படி ஒரு எஃபெக்டை கடவுள் உண்டாக்கி பெரிய வெற்றியை கொடுத்தார். அது முடிவு என்ன நீங்க நினைக்கிறீங்களா? கிதியோன் ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சிருப்பான். நாங்கள் போனோம், 300 பேரை சேர்ந்து ஜெயித்துட்டு வந்தமாக்கோம், என்ன மாதிரி ஆர்மி என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் பேசியிருக்க மாட்டான். வரும்போது என்ன சொல்லியிருப்பான், அப்பா என்னை கண்ணால் நம்பவே முடியல, வெறும் 300 பேர், நாங்கள் ஒன்றும் சண்டை கூட போடல. அவன் பயந்து ஓடுறான். இந்த மாதிரி ஒரு இதை பார்த்ததே இல்லை. கர்த்தர் வெற்றியை தருகிறவர்.